கட்சி காசுல ஒரு தேநீர் அருந்த மாட்டோம்டா நாங்க திறன்நிதி காசுல. ஆமா, நான் ஒரு தேநீர் கூட கட்சி காசுல அருந்தது கிடையாது. ஒன்லி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான். ரோட்டு ஓரத்துல மட்டன் பிரியாணியை பார்த்தனா அமுக்குன்னு அமைக்கிட்டு அறுது பழசான ஜோக்க சொல்லிட்டு புரோக்கர் கணக்கா போய்கினே இருப்பேன் நானு. ஏண்டா நீங்க தலைக்கு 10 ரூபா போடுறீங்க, அப்புறம் அந்த 10 ரூபா பிச்சை எடுத்துன்னு போயிட்டு நான் வெறும் டீ மட்டும் சாப்பிட்டா நீங்க போடுற பிச்சைக்கு என்னடா மறுவாத? தலைக்கு 10 ரூபா 10 பேர் 100 ரூபா இல்லையா? அப்ப ரோட்டு ஓரத்துல ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? நானும் அதாவது வடச்சென்னை சந்திரமாமி ஆகிய நானும் வப்பாட்டி ஆகிய நானும் இந்த சில்க் சுமிதாக்கரால என் கூடயே ஓட்டி நிற்கிறாள். நான் 10 ரூபா வாங்கினா 5 ரூபா வந்து கேட்கறா பிச்சை எடுத்து கையை ஏத்தி கேட்கறானா, என்னத்த பண்றது? அதனாலதான் கூடவே கூட்டு சுத்துறேன் கரெக்டா. அப்புறம் அந்த பாய் கிட்ட போயிட்டு அழகா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி போடுவாரு. சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவர்கிட்டே ஒரு 10 ரூபா திறநிதி பிச்சை கேட்போம். அப்ப அவர் ஒரு பாப்பா இருப்பாரு, ஒரு லுக்கு, அதாவது ரோட்டு ஓரத்துல மாட்டு சாணியும் மனுஷன் சாணியும் கண்டா ஒரு லுக் விடுவாங்க, அந்த மாதிரி ஒரு லுக் விடுவாரு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேளு, புஹா கிறுக்கு பாயமுள்ள அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம போய்க்கினே இருப்போம் நாங்க. அப்ப கூட வந்து சொந்த வண்டி எல்லாம் போக மாட்டோம். அப்ப கூட போயிட்டு எவனா சைக்கிள் வந்து அவங்க அவனத்துல வந்து கையே போடுவோம், இல்ல பைக்கு அவங்ககிட்ட கையை போடுவோம். ஏன்னா நிறைய இல்ல 12 மணிக்கு ஆட்சி மாதிரி நிறைய சிக்னல்ல வந்து கை போட்டு பழக்கம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரிலாம் நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. ஒரு கட்சி காசுல தேநீர் கூட அந்த தம்பி, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுவோம். ஆமா அப்படின்னு முன்னாடி காரி தூடு துப்பி இருப்பானுங்க. ஆனா அந்த மட்டன் வந்து லைவ்ல கட் பண்ணிட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது இல்ல. இவர் அப்படியே கட்சி காசுல ஒரு தேநீர் கூட அந்தந்து கிடையாதாமா. ஏடா டேய் 15 வருஷமா கக்கூஸ் கவுன்சிலர் ஆகாம மக்களோட காசுலயே வந்து கெட்டா மாதிரி உடம்ப வளர்த்துன்னு சுத்தி நிக்கிறேன். இதுல வேற இவர் வந்து இல்ல நான் வந்து ஒரு தேநீர் கூட நான் அருந்த மாட்டேன். ஆமா, என்ன பார்த்து நீங்க திருட்டு திறநிதின்றீங்களா? இந்த திமுக காரன் திருட்டு திறநிதின்றான். இப்ப இந்த பிளாக் டிக்கெட்ல நீங்க விக்கிறீங்க தாவேக்காரங்க, என்ன பார்த்து சொல்றீங்களா? ராஸ்கேல்களா. சரி, திருட்டு திறநிதி வந்து திமுக காரன் சொன்னான் இல்லையா? அப்புறம் வரிசை எடுத்துன்னு வந்தானே, சீர்வரிசை மாமன் தாய் மாமன் சீர்வரிசை எடுத்துன்னு வந்தானே, அப்ப மட்டும் மாலா பள்ளி எழுச்சிங்க. அப்ப அது அப்புறம் சிரிக்கிறான். ஐயோ ஏடா சிரிக்காரா, தயவு செய்து சிரிக்காரா, வெக்கமா இல்ல? திட்டு மூஞ்சியா, வெக்கமாவே இல்லடா உனக்கு? அதாவது என்ன கதைனா, ஜோசப் விஜய் மட்டும் இப்ப சொல்றீங்களே, அப்ப என்ன கதை அது? அப்ப படத்துல மட்டும் ஜோசப் விஜய், இப்ப மட்டும் வந்து அதாவது படத்துல மட்டும் தளபதி விஜய், இப்ப மட்டும் ஜோசப் விஜய். ஆமா, ஆனா செபாஸ்டியன் அண்ணா சின்னப்பா தம்பி செபாஸ்டியன் கூப்பிடுற. ஆமாண்டா உன் பேரு செபாஸ்டியன் தானே? அதாவது கிறிஸ்துவ பேரை மறைச்சுக்கின்னு செந்தமிழ் சீமான் சக்காலத்தி சாமான்னு வந்து திருநிக்கிற ஆள் தானே நீ? கரெக்ட் தானே? ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களே, என்ன பண்றது? அதாவது ஒண்ணுதான்டா, அந்த ராமானுஜன் ஒருத்தர் இருப்பாரு. அதாவது அவரு கூட என்ன பண்ணுவாருன்னா, அவங்களும் சில தப்புகள் எல்லாம் பண்ணிருப்பாங்க. நீ உலகத்துல இருக்கிற எல்லா தப்பும் பண்ணிட்டு உத்தம மாதிரி அங்க புடிச்சு தடுற பத்தியா? அதனால தானே உன மக்கள் வந்து ஒவ்வொரு எலெக்ஷனையும் செருப்பால் அடிக்கிறாங்க. கக்கூஸ் கவுன்சிலர் ஆகாத உன கவட்டிலே அடிச்சு தோத்துறாங்கன்றது இப்பதானா புரியுது எனக்கு. இப்பதானா புரியுது? வெக்கமே இல்ல. கட்சி விட்டு நீக்கினாலும் நாம் கட்சி என்னெல்லாம் 2 முறை நீக்கிருக்காங்க. இந்த விட்டான்ல கரண்ட் கம்பி ஏத்து அண்ணன் காதல கருணியே இல்லாம விட்டான்ல, தார்பாய்க்கேத்த தங்க கிளி சக்காளித்துறானா இவன். உண்மையா 2 பேருமே வந்து கேப்பே விடாம புளி தள்ளுறீங்கடா. எப்படி உங்களால மட்டும் முடியுது? எல்லாம் என்ன எங்க அண்ணன் ட்ரைனிங் தான், வேற என்ன அப்படின்னு சிரிக்கிறான் கேவலமா. அதாவது என்ன கதைனா, நம்ம சீமான் அதாவது செபாஸ்டியன் சாமான் கட்சியில இருக்கிறவங்களே செபாஸ்டியன் சாமானை தூக்கி போட்டு பலாத்காரம் பண்றாங்க. ஏன்னு கேட்டா, உண்மைக்கு புறமா பேசுற விஜய் கட்டவரிலே கட்சி நிக்கிற 24 மணி நேரமும் கடகோடி தொண்டராண்ட ஒரு ரூபாய் இருந்தாலும் புடிங்கன்னு ஓடிடுற. இதனால வந்து என்னத்தான் உன்னால வந்து இந்த கட்சிக்கு பயனு அப்படின்னு கேட்ட உடனே என்னடா அப்படி பேசிவிட்ட? 15 வருஷமா பிச்சை எடுத்தே உங்களை அண்ணன் காப்பாத்தினடா. என்னது அண்ணன் காப்பாத்தின? உன் உடம்ப காப்பாத்திக்கணும்னு நீ சொல்ற, உன்னை நீ காப்பாத்திக்கணும்னு சொல்லு, எங்களை வச்சு உன்னை காப்பாத்திக்கணும்னு சொல்லு. ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க உண்மையா பேசுறீங்க, நீங்க கட்சி விட்டு நீக்கிறீங்கன்ட்டு 5 பேரை நீக்கி விட்டாங்க. 5 பேரை நீக்கி விட்டு இப்ப நீக்கிறதுனால என்ன ஆச்சு? நம்ம தார்பாய் முருகனுக்கு பயம் வந்துருச்சு. கரெக்டா இல்லையா? அதனால நம்ம தடியடி மூச்சு என்ன பண்றான், டப்புன்னு தலுக்கா வந்து ஒரு பேச்சை போடுறாரு. அண்ணன் கிட்ட வந்து அண்ணன் காதுல சால்னா ஊத்திங்கிறாரு. எங்கடா நம்மள கட்சி விட்டு நீக்கிற போறாங்க, கட்சியை விட்டு நீக்கிட்டா நம்ம அனாதையா நிக்கணுமே, 6 அடி கொம்பு எடுத்துன்னு வந்து நம்ம தாவேக்காரனுங்க மண்டமடியே அடிப்பானுங்களே, அதனால அண்ணன் காலையே புடிச்சு நிக்கிறது தான் நமக்கு சேஃப்டி அப்படின்னு என்ன பண்றாரு. உடனே தலுக்கா
அண்ணன் வந்து எப்பவுமே வந்து என்ன 2 முறை வந்து கட்சி விட்டு நீக்கிருக்காரு. அப்போ நான் வந்து மானகட்டத்தனமா வந்து அந்த கட்சியில இருக்கலையா? ஏன் இருக்கிறேன்? ஏன்னா தாவேக்காரனுங்க என்ன குடிய வச்சு குண்டில கோடு போடுவானுங்க. அதனாலதான் வேற என்ன அப்படின்னு வந்து சொல்றதுக்கு பதில் இப்படி வந்து அண்ணன் காதலால சால்னா எடுத்து ஊத்திங்கிறாரு. சால்னா ஊத்திங்கிறது கூட தெரியாம இவர் வந்து சலம்பி சிரிச்சுங்கிறாரு. கூச்சமே இல்லடா அவனுக்கு. ஏடா அவன் உன்னை கலாய்க்கிறான்டா, ஃபூல். அவன் உன்னை கலாய்க்கிறான்டா.